வணக்கம் மக்களே. இந்த வீடியோல போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா சீரிஸா ரிலீஸ் ஆன சைரன்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மினி சீரிஸ்ல டோட்டலா 5 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோடும் 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்ல இருந்தே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இது ஒரு 18+ சீரிஸ். அதனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த சீரியஸோட கதை டெவான். இவங்க தான் நம்மளோட கதாநாயகி. இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அவருக்கு டிமென்ஷியா இருக்கு. டிமென்ஷியானா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எதை எதை எப்போ பண்ணணும், நம்ம யாரு அப்படின்றதே மறக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நோய் தான் இந்த டிமென்ஷியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில டிவான் மட்டும் தன்னோட அப்பாவை பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தரை பார்த்துக்கணுன்றது எவ்வளவு கஷ்டமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு ஒரு தங்கையுமே இருக்காங்க. பட் இவங்களோட தங்கச்சி இப்போ அவங்க கூட கிடையாது. இவங்களோட தங்கச்சி ஒரு பணக்கார வீட்டம்மாவுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியான வீடு, ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம டெவான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தங்கச்சி தவிக்க விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவளோட தங்கச்சி ஒரு பொக்கே ஒன்று அனுப்புறா. அதை பார்த்து இன்னும் காண்டாகி அவரோட இன்ஸ்டாகிராம் செக் பண்றப்ப தான் அவ இருக்க பிளேஸை பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு அவங்களே டைரக்டா போய் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட தங்கச்சிக்கும் அவரோட பாஸுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு ஃபேக்காவும் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தன்னோட தங்கச்சி கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இதனால தன்னோட தங்கச்சி அங்கேருந்து எப்படியாவது கூட்டு போயின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கடைசியில் அவங்க தங்கச்சியை கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்றதான் இந்த சீரியஸோட மீதி கதை. அண்ட் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இது பியூர் டிராமா. இந்த சீரியஸ்ல நீங்க த்ரில் ஃபேக்டர் அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே இருக்காது. இது பியூர் டிராமா அப்படின்றத மனசுல வச்சு மட்டும் நீங்க இந்த சீரியஸை பாருங்க. அண்ட் இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் இந்த 3 ஃபீமேல் மெயின் கேரக்டர்ஸ், அந்த 3 கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த 3 கேரக்டர்ஸ்ல நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூலியானா மூரா இருக்கட்டும், மில்லி ஆல்காக்கா இருக்கட்டும், அப்புறம் டெவான் கேரக்டர்ல நடிச்ச அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த கேரக்டருக்கான டெப்த்தை அவங்களோட ஆக்டிங் மூலமா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் எல்லாத்தையும் விட இந்த சீரிஸோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அது ஒரு வோக்கலைசிங் வரும், அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. அந்த ஒரு அட்மாஸ்பியரே பயங்கர ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்மளை உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய வேலை இல்லைனாலும் அந்த கேரக்டர்ஸ்ல ப்ளே பண்ண எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஜோசே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அப்புறம் ஏத்தன் சொல்லக்கூடிய அந்த கேரக்டர், நம்ம கெவின் பேக்கன் அவரோட கேரக்டருமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் சில இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், ஹியூமர் சீன்ஸா இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் பல இடங்கள்ல அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் அதே மாதிரி இந்த சீரீஸோட பேசிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வேகமா இருந்திருக்கலாம். ரொம்பவே ஸ்லோவா போற மாதிரி. அண்ட் முதல் 3 எபிசோட்ஸ் உண்மையுமே ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கடைசி 2 எபிசோட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த பங்களாக்கு வந்ததுக்கு அப்புறமே உண்மையுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் நிறைய சீன்ஸ் செம்ம ஃபன்னாவும் இருந்தது அவர் வந்ததுக்கு அப்புறமே. அண்ட் இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. என்னதான் அது ரியாலிட்டியா இருந்தாலும் கூட எனக்கு அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி எனக்கு தோணல. அதனால கிளைமேக்ஸ் பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. மற்றபடி இந்த சீரியஸ் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சீரியஸ் தான். ரொம்பவே பெருசா எதிர்பார்த்து நீங்க இந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீரியஸ்க்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுப்பேன். நீங்க இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.